ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம், காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீசனில் பசுமையாக இருக்கும். உங்களுக்கு செடிகளாகட்டும், அதுக்கப்புறமா எல்லா செடியிலையும் மனமுள்ள பூக்கள் பூக்கிறதாகட்டும், இல்லை வந்து அதே மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு காலம். இந்த காலத்தில் தான் நம்மளுக்கு வந்து அம்பாளை உபாசிக்கிறது, அப்புறமா ராமநவமி, அந்த மாதிரி கடவுளையும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம தேங்க் பண்ணுற மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் பார்த்தேன்னா நம்ம வந்து சுவாமிக்கு படைக்க போகிற அந்த நைவேத்தியமும் எல்லாமே ஒரு மாதிரி சிமிலராக இருக்கும். நம்மளோட முன்னோர்கள் வந்து எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு தான் பண்ணியிருக்கா. இப்போ வந்து யுகாதி பண்டிகை ஆகட்டும், இல்லைன்னாக்கா அக்ஷய திருதி ஆகட்டும், இல்லை ராமநவமி ஆகட்டும், எல்லாத்துக்குமே என்ன நைவேத்தியம் அப்படின்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. அதனால் அது வந்து நம்மளுக்கும் அது நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், நமக்கும் அது வந்து ஒரு நல்லதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் முன்னோர்கள் பண்ணி வச்சுருக்கா. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 திங்ஸ். அது என்னன்னா பானகம், நீர்மோர், அதுக்கப்புறமா வடைப்பருப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் கோஸ்மல்லி அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் சொல்லுவாள். இதை வந்து ரொம்ப ஈஸியாக பயங்கர டேஸ்டியாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா. நம்ம முதல்ல பானகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இதில் தண்ணியில் கொஞ்சம் வெல்லத்தை போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஜாஸ்தி வெல்லம் போடணுன்னா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டைல்யூட் பண்ணோன்னா தண்ணி விட்டு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் சுவாமி நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறமா. ஸோ நான் ஆல்ரெடி இதில் வெல்லம் போட்டு வச்சுருக்கேன். இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு சுக்கு பொடி, அதே மாதிரி ஏலக்காய் பொடி, ஏலக்காயும் தட்டி வச்சுருக்கேன், சுக்கு பொடியும் போட்டுடணும். இது ரெண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்க்க போகிறது கொஞ்சோண்டு லைம். இதுக்கு வந்து கொஞ்சம் லைமையும் பிழிஞ்சு விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பானகம் ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீர்மோர். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பானகம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நீர்மோருக்கு தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை வந்து லேசாக நம்ம கடைஞ்சி எடுத்துட்டுடலாம். நீர்மோர் அப்படிங்கிறது கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் இருக்கணும். அதனால் இதை நம்ம கடைஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம என்ன தாளிச்சு கொட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். அதில் இப்போ வந்து கொஞ்சம் கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கும்போது அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம். அப்புறமா நான் வந்து இந்த பச்சை மிளகாயை கீத்தி தான் வச்சுட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கும்போது அதில் வந்து வாயில் கிடைக்கும் இல்லையா. அதனால் இப்போ இந்த மாதிரி கீத்தி வச்சுட்டோன்னா என்ன ஆகும்னா நம்மளால் ஈஸியாக அது வெளியில் எடுத்து வச்சிட முடியும். இல்லை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது வாயில் கிடைக்காமல் இருக்கும். ஸோ இப்போ கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது நான் ஒரே ஒரு பீஸை கீத்தி வச்ச இந்த பச்சை மிளகாயை அதில் ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்போ நீர்மோரில் சேர்த்துடலாம். இது வந்து நல்ல பெருங்காய வாசனையோடு நல்லா இருக்கணும். சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூட டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு தோணித்துன்னா அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் நைவேத்தியம் பானகத்தோட இந்த நீர்மோரும் ரெடி ஆகிடுது. அடுத்தது மூணாவது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோஸ்மல்லி அப்படின்னு சொல்லுவாள், இல்லை வடைப்பருப்புன்னு சொல்லுவாள். இது வேறு ஒன்றும் இல்லை, பயத்தம்பருப்பு இருக்கு இல்லையா. அதை நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து இது கொஞ்சம் அப்படியே ஊறிடுது. ஜஸ்ட்டு 10-15 மினிட்ஸ் முன்னாடி தான் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத. பருப்பு ரெடி ஆகிடுது இல்லையா. இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறது வெள்ளரிக்காய். இது நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதோட சேர்க்கலாம். நார்மலாக இந்த வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமா மாங்காய் பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஏன்னா இந்த காலத்தில் வந்து மாங்காய் காலம் இல்லையா. ஸோ சுவாமிக்கு இதெல்லாம் விளைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நம்ம அதை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தேங்காயை துருவி வச்சுட்டுருக்கேன், இதோட சேர்க்கலாம்.
அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் எப்போதுமே இந்த உப்பு சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். அதுவும் அந்த வெள்ளரிக்காய்லாம் போட்டிருக்கோம், மாங்காய் போட்டிருக்கோம், அது தண்ணி விட்டுக்கும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலே நம்ம எலுமிச்சம்பழத்தை பிழிய போகிறோம். கொஞ்சம் அந்த பானகத்துக்கு பிழிஞ்சது மிஞ்சிருந்தது இல்லையா, அதையும் போட்டேன். இப்போ இதில் நிறைய ஜூஸ் இருக்கனால ஹாஃப் மூடி, உங்களுக்கு இல்லைன்னா ஒரு ஃபுல்லாக விட்டுக்கணுன்னாலும் விட்டுக்கலாம். இட் வில் பி வெரி வெரி டேஸ்டி. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பியும் இந்த தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் பசியவே எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு கடுகு சேர்க்கலாம். கடுகு வெடிக்கும்போது 2 பேடிகர் மிளகாயை அது கிள்ளி போடுறேன். அது கூட இதுக்கு வந்து பெருங்காயம் தான் ரொம்ப கீயே, அதனால் பெருங்காயமும் அதோட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் இதெல்லாம் நல்லா பொரியிற சமயத்தில் நம்ம ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணலாம். ஒரு பீஸ் தான் போட்டிருக்கேன், ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கனால ஒரு பீஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி உரப்புனாலும் அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் நல்லா தாளித்து இது மேலே போடணும். கர்நாடகாவில் இந்த கோஸ்மல்லி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எந்த கோவிலுக்கு போனாலும் நல்ல கோஸ்மல்லியை பண்ணி எல்லாருக்கும் தாராளமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தொன்னையில் வச்சு கப்பில் வச்சு கொடுப்பா. அதே மாதிரி நீர்மோர் இதெல்லாம் அளவே இல்லை, போகிறவாளெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பா. ஏன்னா இது வந்து வெயில் காலம் இல்லையா, வெயில் காலத்தில் இதெல்லாம் தாக சாந்திக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம இப்போ வந்து செயற்கையாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதை விட்டு இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிறது இளநீர், பானகம், நீர்மோர் அதெல்லாம் நீங்கள் நிறைய பிளேஸில் பார்த்தேன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு இது நம்ம மட்டும் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. இது வந்து எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுறது அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோட்லலாம் பார்த்தேன்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் நிறைய பானையை வச்சு ஜில்லுன்னு மோரும் நீர்மோரும் பானகம் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நைவேத்தியத்தை பண்ணினா இது 3 in 1 அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று யுகாதி பண்டிகைக்கு, பட் கர்நாடகாவில் அன்றைக்கி வந்து ஒப்பட்டு, அதுக்கப்புறமா ஆமை வடை அதெல்லாம் வந்து பண்ணி இந்த சித்திராவெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவாள். பட் இன் அதர் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாட்டிலலாம் நம்ம கண்டிப்பாக இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். பானகம், நீர்மோர், அதுக்கப்புறமா இந்த கோஸ்மல்லி, இந்த 3 இதையே நம்ம சேம் திங் ஒன்லி வி வில் டூ இட் ஃபார் அக்ஷய திருதியை. அது கூட தயிர் சாதமும் சேர்த்து நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று ராமநவமிக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இப்போ வசந்த நவராத்திரி, அதில் வந்து ராமநவமி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவல். அதுக்கும் இந்த மாதிரியான நைவேத்தியங்களை பண்ணி நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப இந்த பருப்பு உங்களுக்கு தெரியும், இட் வில் மேக் அவர் ஸ்டமக் வெரி கூல். ஸோ நம்ம முன்னோர்கள் இது பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கும் தெர் இஸ் அ மீனிங். ஸோ இப்போ இந்த மாதிரி நைவேத்தியங்களை பண்ணி சுவாமிக்கும் படைச்சிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இந்த ஃபெஸ்டிவலையும் நம்மளால் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஹாப்பி ராமநவமி, ஹாப்பி யுகாதி அண்ட் ஆல்சோ ஹாப்பி அக்ஷய திருதியை. ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காகவும் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். I'll meet you in the next lovely video. Bye-bye.